எப்படி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப். அண்ட் எனக்கு வந்துட்டு 4 to 5 years பேக் வந்து ரொம்ப லாங் அண்ட் லென்த்தி ஹேர் கிடையாது. ஸோ மறுபடியும் நான் வந்து லாங் ஹேர் அண்ட் லென்த்தி ஹேர் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சில கெஞ்சி கேட்டுக்கிற யூடியூப் அவர்களே காப்பி ரைட் மட்டும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கச்சன்னு இருக்கு. ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கின ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது ரைட் இருக்கு, பட் கண் வச்சிடாதீங்க, வீணாவிட போகுது. ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். Amazon, Flipkart இந்த மாதிரி பேஜஸ்ல வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். எனக்கு ஒரு பிளக் பாயிண்ட் போடுற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. வாவ்! ஆனா இதுல ஒரு பெரிய கடுப்பு என்னன்னா ஃபேஸ்ல அடிக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லுவா எனக்கு வந்து யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். என்னோட ஃபேஸ் எப்படியாச்சும் வந்து தெரியணும். வீட்லயும் நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சு. சாரி, அந்த இஷ்யூஸ்ன்ற வார்த்தையே வாயில வரல. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் vlog. ஸோ நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். ஸோ வீட்லயே எப்படி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க. நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு என் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரிஸி ஹேர் தான். ஓரளவுக்கு அதை நான் வந்து ஹேர் பேக்ஸ் எல்லாம் போட்டு கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு வந்துட்டு 4 to 5 years பேக் வந்து ரொம்ப லாங் அண்ட் லென்த்தி ஹேர் வால்யூமே அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எங்க ஜீன் தான். அம்மா வீட்டுல பாட்டி எல்லாருக்குமே வந்துட்டு முடி வந்து நல்ல வால்யூம்டா நல்ல லென்த்தா இருக்கும். ஸோ மேபி எனக்கு அது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸும் கூட. பட் நான் காலேஜ் எல்லாருக்குமே வர அந்த ஒரு விஷயம் தான், காலேஜ் போகும்போது நம்ம ஸ்டைலா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல கச்சன்னு எல்லாத்தையும் நான் வந்து கிராப் பண்ணி வெட்டி ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி அப்புறம் வந்து குட்டியாயிடுச்சு. ரீசெண்டா 1 year பிஃபோரா என்னோட பிளாக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இவ்வளவு தூரம் தான் வச்சிருந்தேன். ஸோ அப்போ 1 yearக்குள்ள மறுபடியும் இந்த லென்த் வளர்ந்துருச்சு. பட் எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து லாங் ஹேர் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வி டோன்ட் ஹாவ் நோ ஹேர் கட், நம்ம இதுக்கப்புறம் ஹேர் கட்டே பண்ண போறது கிடையாது. ஸோ மறுபடியும் நான் வந்து லாங் ஹேர் அண்ட் லென்த்தி ஹேர் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஒன்லி. ஸோ அப்போ கண்டிப்பா நீங்க நம்ம வீடியோஸ்ல நிறைய ஹேர் க்ரோத் பேக்ஸ் அண்ட் டிப்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ பேக்ரவுண்ட்ல ஏதாவது சவுண்ட் கேட்குதோ என்னன்னே தெரியல, ஃபுல்லா காப்பிரைட் போட்டு விட்டுறானுங்க. எதுக்கு போடுறாங்க ஏன் போடுறாங்கன்னு தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எல்லாமே வேஸ்டா போகுது. மறக்காம உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற யூடியூப் அவர்களே காப்பிரைட் மட்டும் போட்டுறாதீங்க. ஸோ தட் இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு நான் வந்துட்டு என்னோட பிரைட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ற ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான். இங்க கொஞ்சம் கச்சன்னு இருக்கு. ஸோ ஆஃபீஸ் கிளம்புற டைம்லயே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால தான் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் நார்மலா வந்துட்டு யூஸ் பண்ற ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது வந்து பிலிப்ஸ்ல இருந்து நான் வாங்கினேன். இது நான் வாங்கும்போது when I was studying 11th standard படிக்கும்போது நான் என்னோட சொந்த யூஸ்க்காக வாங்கின ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது. இதை நான் எனக்கு யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணி இப்ப என்னுடைய கஸ்டமர்ஸ், அதாவது பிரைடல் மேக்கப் பண்றவங்களுக்கு கூட அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரான ஹேர் ஸ்ட்ரைட்னர் பிலிப்ஸ். ஆன்லைன்ல வாங்கினா சம்திங் 2000க்கு ஏதோ வாங்கினா. இப்போ கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும், ஒரு 4000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆனா நான் வாங்கும்போது ஜஸ்ட் 2000 வாங்கினேன். இன்னுமே அது எந்த ஒரு ஒயர் மாத்தணும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே எனக்கு வரல. சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் கண் வச்சிடாதீங்க, வீணாவிட போகுது. ஸோ இப்போ வந்து இதுதான் நான் யூஸ் பண்றேன். அண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கேட்டின்ல இருந்து தான் நான் இதை தான் வந்து ரொம்ப நாளாவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்டோட லிங்க்ஸ் அண்ட் ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ கேட்டின்ல இருந்து தான் வரும். இது ஒரு 250 ரேஞ்ச் கிட்ட வரும். ஆனா நான் இது யூஸே பண்ண மாட்டேன். ஏதாவது போனோம்னா கடன்னு எடுத்து அயன் பண்ணிட்டு போனே தவிர்த்து இதெல்லாம் போடணும் அப்படின்னு எனக்கு அந்த டைம்ல தோணாது. பட் ஆனா வந்துட்டு நார்மலா நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கேட்டின் ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதை விட நல்ல பிராண்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நிறைய வந்து Amazon, Flipkart இந்த மாதிரி பேஜஸ்ல வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். செக் அவுட் பண்ணி வாங்கி ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு கண்டிப்பா வந்துட்டு ஸ்ட்ரைட்னர் பண்ணுங்க. அண்ட் எமர்ஜென்சியா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளச் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஹரிபரியா போனா கூட நான் 2 இழுத்துட்டு தான் போவேன். இப்போ அதே சேம் டெக்னிக் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். அண்ட் நான் ஒரு சூப்பரான டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவேன், அதையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாம சீக்கிரமா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளக் பாயிண்ட் பண்ணிப்போம். கரெக்டா எனக்கு ஒரு பிளக் பாயிண்ட் போடுற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே வந்து
ஆனா இது கொஞ்சம் லூஸா இருக்கு. ஸோ இப்போ இங்க லைட் எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தெரியுதா? கிரீன் லைட் எரியுதா? ஸோ இதுக்கப்புறம் ஹீட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ஓரமா வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கோம்பு எடுத்து, இப்போ ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே இருக்கா, சாரி கோம்பு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ இங்கேதான் இருக்கு, அதான் அதை பண்ணு. இது மைக்கான்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்றதெல்லாம் சாதாரண வேலையே கிடையாது. இந்த ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 to 1 hour ஆகும். ஸோ அதனால நான் எப்பயுமே வந்துட்டு ஹேர் வந்து ஃபுல் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 2 டிவிஷனா பிரிச்சு எடுத்துக்கிறேன். பிரிச்சுட்டு இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு டிக்ளிச் டூத் போட்டு, வாவ் சிரிக்காதீங்க, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினா மாறி, இதெல்லாம் வந்து எத்தனை பேர் கலாய்க்க போறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன், இது 2 டிவிஷனா எடுத்து முடிச்சிடுறேன். ஹேர் வந்து இதனாலதான் ஃபால் ஆகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நார்மலாவே நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நீங்க இதை பண்ணலனாலும் உங்களுக்கு ஹேர் கொட்டுற முடி கொட்டதான் போகுது. அதுக்கு அழகா ஹேர் ஸ்டைல் ஆச்சு பண்ணிட்டு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? இப்போ இது பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, அந்த பேக் ஹேர் இருக்கு இல்லையா, பேக் ஹேரை பின்னாடி போட்டு இங்க ஒரு பின் குத்திக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த ஹேர்ல ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு, இந்த ஸ்ப்ரேல வந்து ஓப்பனிங் இருக்கா, இது பார்த்த இது வந்து ஹேரை பார்த்த மாதிரி வச்சு ஒரு ஸ்ப்ரே. ஆனா இதுல ஒரு பெரிய கடுப்பு என்னன்னா, ஃபேஸ்ல அடிக்கும். ஏற்கனவே நமக்கு ஃபேஸ்ல அலர்ஜி அது இதுன்னு வரும். கொஞ்சம் பார்த்து அடிங்க. நம்ம ஒரு பக்கம் அடிச்சா அது ஒரு பக்கம் போகுது மக்களே. அடிச்சாச்சா? அடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து சீப் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபுல் ஹேருக்கும் வந்து ஸ்ப்ரே போற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அவ்வளவுதான். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஹேர் ஃபுல்லா வந்துட்டு ஓரளவுக்கு ஹீட்ல இருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதை வந்து நம்மளால தடுக்க முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்னர் எடுக்கும்போது நீங்க வந்து கையை வந்து வைக்க கூடாது. ஏன்னா ஸ்ட்ரைட்னர் வந்து ரொம்ப சூடா இருக்கும். அப்ப நீங்க வந்து கையை வச்சீங்க அப்படின்னா கை சுடும். இப்போ சீப்பு வச்சுதான் நீங்க வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு, அதனால நான் கை வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டே வாங்க. இது ஒரு ஐகானிக்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே இதுதான், ஒரே ஸ்வைப்லயே சூப்பரா வந்து உங்களுக்கு இது வரும். அது சூப்பர் பிராண்டு. ப்ரொஃபஷனலா நீங்க யூஸ் பண்ணணும், இப்பதான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணா பிலிப்ஸ் த பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். பிலிப்ஸ் வந்து வேற லெவல். எனக்கெல்லாம் நான் கோயில் கட்டி கும்பிடுவேன் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்னருக்கு. எந்த ஒரு வேலையும் இது வரைக்கும் எனக்கு வைக்கல, அந்த அளவுக்கு சூப்பரா வளைச்சிச்சு. ஸோ தட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா கிளாஸியா அழகா இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி பேக்ல இருக்க ஹேரையும் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறேன். பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு குண்டானியும் அதையும் இதையும் போட்டு உருட்டிட்டு இருக்காரு எங்க வீட்டுல. ஸோ அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா ஒரு வேளை மன்னிச்சுக்கோங்க, அண்ட் சாரி ஃபார் தட். என்னால வேற வழி இல்லைங்க, என்னால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உட்காந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைமா, எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு வந்து யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல. ஆனா எனக்கு வந்து ஆங்கரிங் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். என்னோட ஃபேஸ் எப்படியாச்சும் வந்து தெரியணும், ஆஸ் யூஷுவல் நார்மல் கேர்ள்ஸ் மாதிரி நம்ம இருக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற வெறியோட ஒரு டைம்லலாம் நான் சுத்திட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்ன பண்றது, நம்மளோட ஃபினான்ஷியலுக்கும் தேவை, நம்மளையும் நம்ம பாத்துக்கணும். அண்ட் வீட்லயும் நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் வீட்லயும் நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சு. சாரி, அந்த இஷ்யூஸ்ன்ற வார்த்தையே வாயில வரல. அப்பெல்லாம் நான் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் போவேன். இங்க கடைக்கு, மளிகை ஜாமான் கடைக்கு, எந்த கடைன்னா பார்க்க மாட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது துணி கடையில இருந்து எல்லா கடையிலும் வேலை செஞ்சிருக்கேன். ஒன்ஸ் அப்பான் டைம்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்ல, எதுவுமே இல்லை, எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் கோவிட் டைம்ல எல்லாம் வந்து இந்த யூடியூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு.
ஸோ அப்பதான் எனக்கு வந்து ஒரு ஆசை. ஸோ நம்மளும் ஏன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். ஆனா அந்த 2-3 வீடியோஸையும் பார்த்தது நானு, என் சொந்தக்காரவங்க, அப்புறம் நான் யார் யாருக்கெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணணும் அவங்க மட்டும் தான் பார்த்திருக்காங்க போல. இது எனக்கு தெரியாது. ஏன் வியூஸே போல, நம்மளால பெரிய ஆள் ஆக முடியாது சொல்லிட்டு இந்த 3 வீடியோஸ்ல நான் வந்து வெக்ஸ்லாம் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியலங்க அப்போ இந்த மாதிரி நிறைய போட்டுட்டே இருக்கணும், நிறைய ஷார்ட்ஸ் இவ்வளோ இருக்கு, மானிட்டைசேஷன்னா என்ன, எந்த டீட்டெயில்ஸும் தெரியாம நான் மட்டும் ஒரு இம்மெச்சூர்டா ஒரு மாதிரி நம்மளால பெரிய ஆளே ஆக முடியாது, நம்மளுக்கு எதுவுமே வேணாம், நம்ம படிச்சு முன்னேறலாம் சொல்லிட்டு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூப் நாலேஜ் அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கான கேமரா குவாலிட்டிஸ் இப்போதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நான் கேமரா நல்ல ஒரு மொபைல் வாங்குறது அது இதுன்னு அப்படின்னு பண்ணேன். பட் இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன் டே வில் வின். ஓகேவா? அது உங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபைனலா இதுதான் வந்துட்டு அவுட்புட்டு. சூப்பரா கிளாஸியா செம்மையா அழகா இருக்கு பாத்தியா. நான் ஒரு டிப்பு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த டிப் தான். ஃப்ரண்ட்ல மட்டும் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்களா, அதோட இதை வந்து பேக் ஹேர் இருக்குல்ல, பேக் ஹேர் கூட சேர்ந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேஜரா அதிகபட்சம் மேக்சிமம் வந்துட்டு பேக்ல ஹேர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஓரளவுக்கு காமனா நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப வந்து வேவியாலாம் இருக்காது. ஸோ இன்கேஸ் எனக்கு ரொம்ப வேவியா இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். ஹேர் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆக வேண்டாம். இந்த டிப் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஃபுல் ஹேரே டேமேஜ் பண்றதுக்கு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. That's it. குயிக்கா சீக்கிரமா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னுடைய சீக்ரெட்ங்க. நான் இதை ரிவீல் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே? ஸோ இந்த சைடு மாதிரி இந்த சைடும் நான் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் வெரி குட் ஃபார் மீ. இல்ல க்யூட்டா இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்ல எல்லாருக்குமே இந்த பிரச்சனையா அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாத்தையும் எங்கெங்கயோ வச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்கேன். அதாவது இப்ப தலை மேலேயே கிளிப்பை போட்டுட்டு இவ்வளவு நேரம் தேடினலாம் அந்த மாதிரி நிறைய டைம் பண்றேன். அதுவும் மார்னிங் டைம்ல ஆபீஸ் போகும்போது நான் வந்து கிட்டத்தட்ட இல்ல முழு பைத்தியமாவே தான் இருப்பேன். எல்லாத்தையும் கையிலே வச்சிருப்பேன். நான் தான் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு இருப்பேன். திருப்பி தேடிட்டே இருப்பேன். அதுலயும் வண்டி சாவில உச்சகட்டம். இந்த சைடு ஹேர் அழகா சூப்பரா கிளாஸ்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சைடு பண்ணிடலாமா? ஸோ இந்த ஹேர் வந்து ஸோ தட் ஃபைனலி இதுதான் வந்து ஃபுல் ரிசல்ட். எவ்வளோ சூப்பரா கிளாஸியா அழகா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிச்சிருக்கேன் பாருங்க. வித் ஈஸி சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஸோ இதே நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து ஃப்ரிஸியா இருக்கும் ஹேர். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா வந்துட்டு ஹேர் சீரம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் அண்ட் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. மேட்ரிக்ஸ் அப்புறம் என்ன கேட்டனா நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா யூனிக்ஸ், மேட்ரிக்ஸ், யூனிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ல வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். ஸோ மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.